அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முடிவதற்குள்ளே அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையோ, கல்வி, தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜோசியம் பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ண எனக்கு சொன்னாங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பாய் பாய். ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கிரக மாற்றங்களானது 1/5/2024 அன்று குரு பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற போகிறாரு. மேலும் 7/5/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. அதே போல் 13/5/2024 அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறாரு. 24/5/2024 அன்று புதன் பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறாரு. மேலும் 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் பேச்சாற்றல் மூலமாக எப்படிப்பட்ட சிக்கலான காரியங்களையும் சுமூகமாக முடிக்கக்கூடிய திறமை உடைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 30 நாட்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொருள் வரவை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய வண்ணமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உத்தியோகத்திற்கு பெறுவார்கள். மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். வியாபார தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் தாமதமாக கிடைக்கும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலாம். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் நன்மைகள் பல ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அவர்களது திறமையை கண்டு மன மகிழ்ச்சி கொள்வீங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த 30 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே திரும்ப கிடைக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மந்தமாக காணப்படும். மேலிடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலமாக வீண் அலைச்சலும் வேலை பழுவும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா,
ரிஷபராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மே 30ஆம் தேதிக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய விஷயங்களா, மேலும் அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது கூடிய விரைவில் நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் நீங்கள் இந்த 30 நாட்களில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படித்து வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும், எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 26, 27, அதிர்ஷ்டமான தினங்கள் 18, 19 மற்றும் 20 அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் மாற்றங்களை சந்திக்க தயாராக இருப்பீர்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றிய வண்ணமாகவே இருக்கக்கூடும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 30 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையில் முன்னேற்றம் இருக்கும். அலுவலகத்தில் சக பணியாளர்களோடு நல்ல உறவை பராமரிக்கலாம். உங்கள் கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வீங்க. மேலும் நண்பர்களுடன் நல்ல நட்பு பாராட்டலாம். மேலும் உங்கள் குழந்தைகள் இந்த மாதம் தங்கள் வாழ்வில் மாற்றங்களை காண முடியும். அவர்களின் நலன் கருதி சிறிது பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. மேலும் இந்த மாதம் உங்கள் கலை ஆர்வம் அதிகரிக்கலாம். உங்களுடைய உடல் நலனில் அக்கறை தேவைப்படலாம். உங்கள் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எனவே உடல் நலனில் அக்கறை வேண்டும். ஆவணங்களை சார்ந்த சில பிரச்சனைகளை நீக்கி சந்திக்க நேரிடும். மேலும் இந்த மாதம் உங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியும் வளமும் இந்த மாதம் உங்களிடத்தில் இருக்கக்கூடுங்க. இந்த மாதம் கடன்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள நேரினாலும் அதை தாண்டி செயல்பட வலிமை உங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்த வரையில் வருமானம் சீராக இருக்கலாம் மற்றும் உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். பணி சூழலில் நீங்கள் சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் திறமை பணிகள் வெளிப்படலாம். நீங்கள் தலைமை ஏற்று பணிகளை நடத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிட்டும். பணியில் முன்னேற்றம் காண தேவையான தொழில்நுட்பங்களை மற்றும் பிற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. மாத ஆரம்பத்தில் உங்கள் பணிகள் சில மந்த நிலைகள் இருக்கக்கூடும். மாத பிற்பகுதியில் பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவாங்க. அதே போல் தொழிலை பொறுத்தவரையில் இந்த 30 நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் இருந்தாலுமே அதனை தள்ளி போடுவது நல்லது. முதலில் தொழிலில் ஸ்தாரத்தன்மை காண முயற்சி மேற்கொள்ளுங்க. தொழில் சார்ந்த சிறந்த முடிவுகளை நீங்கள் இந்த மாதத்தில் எடுக்கலாம். அது உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். மேலும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் உயரும். அதன் மூலமாக வருமானம் கூடலாம். தொழிலில் உங்கள் தலைமை பண்பு சிறப்பாக இருக்கக்கூடும். உங்கள் பொருட்களின் சந்தை மதிப்பு உயர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த 30 நாட்களில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் என்றாலும் கூட தோல் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு தொடர்பான பிரச்சனைகள் உணர்வீங்க. மேலும் உடல் வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் தொண்டை தொடர்பான நோய் தொற்றுகள் சில சந்தர்ப்பங்களில் அனுபவிக்கலாம். மேலும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. குழந்தைகள் நலனுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடும். உங்கள் உணவு பழக்கத்தை கண்காணிக்க வேண்டும் மற்றும் சுவையான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இது உங்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்காது. மேலும் இந்த மாதம் நீங்கள் நல்ல தூக்கத்தை அனுபவிப்பீர்கள். இது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்களுக்கு இந்த 30 நாட்களில் கல்வியில் சிறப்பாக செயல்பட கவன திறமை அதிகரித்து கொள்ள வேண்டும். நினைவாற்றல் அதிகரிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பொழுதுபோக்கு விஷயங்கள் காரணமாக கவன சிதறல் ஏற்படலாம். இது உங்களின் கல்வி முன்னேற்றத்தை தடுக்கக்கூடும். மேலும் கல்வியில் சிறந்து விளங்க உங்கள் ஓய்வு நேரத்தை ஆக்கப்பூர்வமாக செலவிட வேண்டும். வெளிநாட்டு கல்வி கற்க விருப்பக்கூடிய மாணவர்களின் விருப்பங்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம்
ரிஷப ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் 30க்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள்ல அவங்க வாழ்க்கையில் நடைபெற போகுது, என்ன விஷயங்கள்ல அவங்க கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது கூடிய விரைவில் அந்த அம்மன் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.